அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துவாவின் அவசியம் என்ன? அத்துவாஉல் ஹுவல் இபாதத். துவாஉன் உண்மையில் ஒரு வணக்கமாகும் என்றும், அத்துவாஉல் முகுல் இபாதத் அனைத்து வணக்கங்களுக்கும் மூளையாக துவா இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள். மேலும், இறையடியார்களே, துவா செய்வதை உங்களின் கடமையாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவிடம் துவாவை விட பெரியது, மிக பெரியது, வேறு மதிப்புடையது வேறு இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள். அத்துவாஉனி அஸ்தஜீபு லகும். என்னிடத்திலேயே நீங்கள் கேளுங்கள், உங்களுக்காக நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். துவாவும் ஒரு வணக்கமாக இருப்பதால் அல்லாஹுவை தவிர வேறு யாரிடமே நம்ம துவா செய்யக்கூடாது. துவா செய்யும்போது கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள். துவாவை முழு கவனத்தோடு, இக்லாஸ், மன தூய்மையோடும் செய்ய வேண்டும். நம்பிக்கையுடன், உறுதியுடனே நம்ம துவா செய்ய வேண்டும். நீ விரும்பினால் இதை கொடு, இல்லாவிட்டால் எதையோ ஒன்றை கொடு என்றெல்லாம் துவா செய்யக்கூடாது. துவாவை தாழ்மையுடன், ஒழுக்கத்துடன், மெல்லிய குரலில் கேட்க வேண்டும். துவா விரைவில் ஏற்கப்பட வேண்டும் என்று அவசரப்படக்கூடாது. நம் அமல்களை முறைப்படி சரியானதாக வைத்திருக்க வேண்டும். யாரின் விஷயத்திலும் அவர்களின் அழிவுக்காக துவா செய்யக்கூடாது. அடுத்தவர்களுக்கு துவா செய்யும் போதும் தனக்கும் துவா செய்து கொள்ள வேண்டும். கூட்டாக துவா கேட்கும் போதும் தனக்கும் செய்து கொள்ள வேண்டும். கூட்டாக துவா கேட்கும்போது தனக்கு மட்டும் கேட்கக்கூடாது. இவைகளெல்லாம் துவாவின் போது கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் ஆகும். துவாவில் எவற்றை கேட்க வேண்டும்? அனைத்தையும் அல்லாஹ்விடம்தான் கேட்க வேண்டும். செருப்பின் வார் அறுந்து போனாலும் அதையும் அல்லாஹ்விடமே கேளுங்கள் என்று அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள். மறு உலக வெற்றிக்கும், பாவ மன்னிப்புக்கும், அல்லாஹ்வின் ரஹ்மத் கிடைப்பதற்கும் அதிகமாக துவாக்கள் செய்ய வேண்டும். உலக நன்மைக்காகவும் உலக பொருட்களை அடைவதற்காகவும் மட்டுமே துவா செய்வது முஃமின்களுக்கு தகுதியானதல்ல. அல்லாஹு தஆலா கூறுகிறான், மக்களில் சிலர், இறைவா, எங்களுக்கு உலகில் நல்வாழ்வை கொடு என்று மட்டும் கேட்கின்றனர். இவர்களுக்கு மறுமையில் ஒன்றுமே கிடைக்காது. மக்களில் வேறு சிலர், இரட்சகனே, நீ எங்களுக்கு உலகிலும் உயர்வை தருவாயாக, மறுமையிலும் உயர்வை தருவாயாக, மேலும் எங்கள் நரக வேதனையை விட்டும் காப்பாற்றுவாயாக என்று கேட்கின்றனர். அவர்கள் சேகரித்தவற்றின் பங்கு நிச்சயம் அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் மிக விரைவில் கணக்கு கேட்பவன். எப்படி துவா கேட்க வேண்டும்? தமது அன்றாட தேவைகளையும் சுருக்கமாக கேட்க வேண்டும். அல்லாஹும் ரசூலும் சொல்லிக் கொடுத்த ஈருலகிலும் பலன் தரும் துவாக்களை மனனம் செய்து அவற்றின் கருத்துக்களை நினைவில் கொண்டு துவா செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த துவாக்கள் மசூரா எனப்படும். அவற்றை கேட்பது சிறந்ததாகும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளோ தூரம் என்னுடைய வீடியோஸை கேட்டு உங்களுக்கு நன்மையாக ஆக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் இதன்படியே நாம் கடைப்பிடித்து இந்த ஒழுக்கங்களை பேணி கேட்டு அதுபடியே நம்ம அமல் செய்து துவா செய்வோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணவும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நன்மையாக ஆக்கப்படும். ஆமீன்.